பிரியமான செல்வங்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆல்கஹால் பாடத்தில் அடுத்த ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். நீங்கள் உங்களை போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு மராத்தான் ஓட்டம். போட்டிகளில் பங்கெடுப்பது முக்கியமல்ல, போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களை மட்டுமே இந்த உலகம் திரும்பி பார்க்கும். பயிற்சியும் சரியான முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக தேர்ச்சி கிடைக்கும். அந்த வகையிலே திட்டமிட்டு உங்களுடைய பயிற்சிகளை முயற்சியாக்கி தேர்ச்சி பெற வாழ்த்தி இந்த பாடப்பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். பாருங்கள், இந்த ஏரியாவில் நம்ம ஆல்கஹால் பாடத்தில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், ஒரு ஆல்கஹாலில் நடக்கக்கூடிய வேதி வினைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதுலேயும் குறிப்பாக மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்கள், அதாவது ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால்கள், ஒரே ஒரு OH தொகுதி கொண்ட, ஏற்கனவே நம்ம முன்பகுதிகளில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு OH தொகுதி கொண்ட ஆல்கஹாலுடைய வேதி வினைகளை நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது முன்னாடி கடந்த ஆண்டுகளில் நீட் போட்டித் தேர்வில் கேட்டப்பட்ட கேள்விகளை அப்படி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எவ்வாறு அந்த வினைகள் நடக்குது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். HBr ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட். அப்போ HBr எல்லாத்தோடையும் வினை புரிகிறது. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, ரியாக்ட் ஃபாஸ்டஸ்ட் எதனுடன் மிக வேகமாக நிகழும், இதுதான் இந்த கேள்வி. இப்போ பாருங்கள், அப்போ HBr இங்கே நமக்கு தெரியும். HBr என்பது எப்படி பிரியும்னா H+ ஆகவும் Br- ஆகவும் பிரியும். அப்படின்னா இந்த வினையில் Br- உள்ள வருகிறது. அப்படின்னா இந்த வினைக்கு பேர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வினைன்னு பேர், கருக்கவர் பதிலீட்டு வினை. இப்போ பாருங்கள், கருக்கவர் பதிலீடு இந்த 4 சேர்மங்களையும் நடக்கும். அதில் எந்த சேர்மத்தில் மிக வேகமாக நிகழும், அதுதான் இந்த கேள்வியினுடைய மையக்கரு. இப்போ நமக்கு தெரியும், ஆல்கஹால்களுடைய வகையில் எந்த ஆல்கஹால் அது இடைநிலை சேர்மத்தை, அதிக நிலைப்புத்தன்மை மிக்க ஒரு சேர்மத்தை உருவாக்குகிறதோ அது நமக்கு அந்த வினையை வேகமாக நிகழ்த்தும். அந்த அடிப்படையில் மூவினிய சேர்மம், கார்போகேட்டையான் சேர்மம், ஈரினிய கார்பன் நேரயனியை விட, ஈரினிய கார்பன் நேரயனி ஓரினிய கார்பன் நேரயனியை விட, ஓரினிய கார்பன் நேரயனி மெத்தில் நேரயனியை விட அதிகமான நிலைப்புத்தன்மை உடையது. இதுதான் ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை வரிசை. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 சேர்மங்களில் எதில் மூவினிய கார்பன் நேரயனி, மூவினிய கார்பன் நேரயனி உருவாகுமோ அது வேகமாக வினையை நிகழ்த்தும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சேர்மத்தை எடுத்துக்கும் 2-மெத்தில் புரோப்பேன் 1-ஆல். அதாவது பாருங்கள், புரோப்பேனை போடுங்க, மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன். இது 2வது கார்பனில் ஒரு மெத்தில். ஓகே, அடுத்து 1வது கார்பனில் ஒரு ஆல். ஆல் என்பது ஆல்கஹாலை குறிக்கிறது. ஸோ அப்போ 1வது கார்பனில் ஒரு ஆல். அப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். இனிமேல் அதை மட்டும் நம்ம முழுமைப்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் சேர்மம், 1வது சேர்மம். பாருங்கள், ஸோ இப்போ 2-மெத்தில் 1-புரோப்பனால். இங்கே OH தொகுதி எதில் இருக்குது? ஓரினிய ஆல்கஹாலாக இருக்குது. இது ஓரினிய ஆல்கஹால். ஆகவே இங்கே கிடைக்கக்கூடிய இடைச்சேர்மம் CH2+, ஓரினிய இடைச்சேர்மம். ஆகவே இந்த வினை மிக மிக மெதுவாக நிகழும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்கள், 2-மெத்தில் புரோப்பேன் 2-ஆல். பாருங்கள், 2-மெத்தில் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன். ஸோ 2-மெத்தில் புரோப்பேன் செயினில் 2வது கார்பனில் ஒரு OH. மீதியெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க, CH3, CH3. இப்போ பாருங்கள், இது OH தொகுதி மூவினிய கார்பனில் இருக்குது. ஆகவே இங்கே கிடைக்கக்கூடிய இடைச்சேர்மம் ஒரு மூவினிய கார்பன் நேரயனி சேர்மம். ஓகே, அடுத்து 3வது பாருங்கள், 3வது சேர்மம் புரோப்பேன் 1-ஆல். புரோப்பேன் 1-ஆல் நமக்கு தெரியும் CH3, CH2, CH2OH.
அதாவது ஒன்றுன்னு சொல்கிற வார்த்தை வந்தாலே அது ஓரிணைய. அப்போ இங்கேயும் ஓரிணைய, இதுவும் பிரைமரி. நான்காவது பாருங்க, நான்காவது சேர்மம் ப்ரோப்பேன் 2. ப்ரோப்பேன் 2. ஸோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன். ப்ரோப்பேனில் ரெண்டாவது கார்பனில் ஒரு OH. இங்கே பாருங்க, இந்த OH தொகுதி 2 கிளை உள்ள கார்பனில் இருக்கு. ஸோ ஆகவே இது செகண்டரி. அப்போ நமக்கு தெரியும் இந்த வரிசை மூவினிய கார்பன் நேரணியை உருவாக்கக்கூடிய சேர்மங்கள் எளிதாக வினை நிகழ்த்தும். காரணம் என்னென்னா, மூவினிய கார்பன் நேரணி மற்ற நேரணிகளை விட அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஆகவே பதிலீட்டு வினையை எளிதாக உருவாக்கும். ஆகவே 3 இங்கே ஆன்சர் கிடையாது, இது ஓரிணைய. நான்காவது ஆன்சர் கிடையாது, ஏன்னா இது ஈரிணைய. ஸோ இது மூவினைய. ஆகவே இது அதிக வேகமாக பதிலீட்டு வினையை நிகழ்த்தும். ஆகவே ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. which one of the following on oxidation gives ketone? அப்போ நமக்கு என்ன நடக்குது, ஒரு வினை நிகழ்கிறது. என்ன வினை நிகழ்கிறது? ஆக்சிடேஷன் வினை நிகழ்கிறது. ஆக்சிஜன் ஏற்றம். என்ன கிடைக்குது? கீட்டோன் கிடைக்குது. அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமாக பிள்ளைகள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஆக்சிஜன் ஏற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் என்ன? ஸோ ஆக்சிஜன் ஏற்றம்னா ஏற்றம், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இவ்வளோதான், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். என்ன கிடைக்குது? ஒரு ஹீட்டோனை கொடுக்குது. இதுதான் ஹீட்டோன். இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆக்சிஜன் ஏற்றம் செய்ய போகிறோம். ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு ஹீட்டோன் சேர்மத்தை தரும். எது தருகிறதுன்னு கேட்குறேன். நம்ம கண்ணை மூடிட்டு போகிற சொல்லிடலாம். இந்த தியரி இதை பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓரினிய ஆல்கஹாலை நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் பொழுது, ஒரு வலிமிக்க ஆக்சிஜன் ஏற்றும் நிலையில் ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் பொழுது அது முதல்ல என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைடாக மாறும். அதை தொடர்ந்து ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் பொழுது அமிலமாக மாறும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஒரு ஈரணிய ஆல்கஹாலை ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் பொழுது அது எதாக மாறும்னா ஹீட்டோனாக மாறும். அதை தொடர்ந்து ஆக்சிஜன் செய்யும் பொழுது அமிலமாக மாறும். ரொம்ப முக்கியமாக சில வேளைகளில் கேட்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடிச்சுட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஹீட்டோன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் சில வினாக்களில் செகண்ட் ஸ்டெப்பை கொடுப்பாங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்பு கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப முக்கியமாக நீ பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஓரிணைய ஆல்கஹால்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆல்டிஹைடையும் செகண்ட் ஸ்டெப்பில் அமிலத்தையும் தரும். இந்த ஆல்டிஹைடுலேயும் இந்த அமிலத்திலையும் உள்ள கார்பன்களுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ அது ஓரிணைய ஆல்கஹால்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய ஆல்டிஹைடு, செகண்ட் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய அமிலம், ஆக்சிஜனேற்றம் மூலமாக கிடைக்கக்கூடிய அமிலம், இந்த ரெண்டுமே கார்பனுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும். ஆனால் செகண்டரி ஆல்கஹாலை பொறுத்த அளவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய ஹீட்டோன், செகண்ட் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய அமிலம், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது இதை விட ஃபஸ்ட் எடுத்துக்கூடியதை விட ஒரு கார்பன் லெஸ்ஸில் நமக்கு அமிலம் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே இருந்து இங்கே போகும் பொழுது சேம் கார்பன், இங்கே இருந்து அமிலமாக போகும் பொழுதும் சேம் கார்பன். பட் செகண்டரி ஆல்கஹாலை பொறுத்த அளவில் இங்கே இருந்து இங்கே ஹீட்டோனாக மாறும்போது சேம் கார்பன், பட் இங்கே இருந்து இங்கே போகும்பொழுது 1 கார்பன் லெஸ். அடுத்த டெர்சரி ஆல்கஹாலை பொறுத்த அளவில் இங்கே என்ன நடக்காதுன்னா, நமக்கு கார்பன் கார்பன் கிளீவேஜ் நடக்காது. ஸோ அப்போ இந்த வினை நிகழாது. ஆகவே நம்ம கண்ணை மூடிட்டு 3ஆவது அடிச்சிடலாம். ஆக்சிடேஷன் நடக்காது. டெர்சரி ஆல்கஹால் ஆக்சிஜனேட் நடக்காது. அப்போ ஆல் தி எபோவும் வராது. ஏன்னா இது வராதுன்னு சொல்லும் பொழுது இதுவும் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த 2ல் 1. அப்போ பிரைமரி ஆல்கஹால் அது செகண்டரி ஆல்கஹால் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது ஹீட்டோனை தருகிறது. அது பேசிக் கான்செப்ட். ஸோ இதுதான் நமக்கு ஹீட்டோனை தரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆல்டிஹைடை தரும். ரெண்டுமே செகண்ட் ஸ்டெப்பில் ஆசிட்டை தரும். ஸோ அப்போ
இது ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த கேள்வியில் அதுக்கான ஆன்சர் செகண்டரி ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, தேர்ட் கொஸ்டின். which one of the following does not give nucleophile substitution with alcohol? அதாவது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. நியூக்ளியோஃபில் சப்ஸ்டியூஷன்னா கருக்கவர்னு பேர். கருக்கவர் தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோஃபைல். அதாவது கருக்கவர் என்பது கரு என்பது உட்கரு, என்பது புரோட்டான் சுமை. அப்போ புரோட்டான் செறிவு அதிகமானதை கவரக்கூடியது, எலக்ட்ரான் செறிவு மிகுந்தது. அதை நம்ம கருக்கவர்னு சொல்கிறோம், நியூக்ளியோஃபைல்னு சொல்கிறோம். இப்போ கேள்வி என்னென்னா, டஸ் நாட் கிவ். ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். இதெல்லாம் சில உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற சில பிள்ளைகள் வந்து டக்குன்னு வாசிப்பாங்க, டஸ்ஸை விட்டுருவாங்க, டஸ் நாட்டை விட்டுருவாங்க. ஸோ அதை கவனிச்சிக்கணும். டஸ் நாட் கிவ் நியூக்ளியோஃபைல். அப்போ எல்லாம் கொடுக்குது, ஏதோ ஒன்று மட்டும் நமக்கு நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூஷன் நடக்க. சப்ஸ்டியூஷன்னா பதிலீடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், OH வெளியில் போகலாம், அதுக்கு பதிலாக இன்னொரு நியூக்ளியோஃபைல் உள்ள வரலாம். ரைட், எவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், வித் ஆல்கஹாலுடன். அப்போ நமக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், ROH ஃபண்டமெண்டல் எடுத்துக்கிறோம், ROH. ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்ப்போம், ஒரு ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலை இதோடு சேர்க்குறோம் ஒரு அமில குளோரைடு CH3. இதை நாம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம், இப்படி பிரித்து போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு தெரியும் இந்த கார்போனைல் கார்பன்ல ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஆக்சிஜன் இந்த பிணைப்பு எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கும், ஆகவே இங்கே பார்சியல் மைனஸ். அதே போல் இந்த குளோரினும் எலக்ட்ரான் கவர் தன்மையுடையது, ஆகவே இந்த பிணைப்பு எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கும், ஆகவே இங்கேயும் பார்சியலி மைனஸ். அப்போ 2 பார்சியலி மைனஸ்னால இங்கே 2 பார்சியலி ப்ளஸ், அதாவது 2+. அப்போ என்னாச்சு, இந்த பகுதி ஒரு எலக்ட்ரான் குறை பகுதியாக மாறுகிறது. இங்கே பாருங்க, இங்கே எலக்ட்ரான் ஏற்கனவே அதிகமான பகுதி, இது நியூக்ளியோஃபைலாக செயல்படுகிறது. இந்த இடம் எலக்ட்ரான் குறை பகுதி, எலக்ட்ரோஃபைலாக செயல்படுகிறது. அப்போ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காகவே இது இங்கே வந்துடும். அப்போ என்ன நடக்குது பாருங்க, ஆர் மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஒரு பாயிண்ட்ல இன்னொரு ஸ்டெப்பு எழுத தெரியணும் பிள்ளைகள். இது இங்கே வரும் பொழுது இந்த சிஎல் அப்படியே வெளியில் போயிடும், சிஎல் வெளியில் போயிடும். பாருங்க, RO இந்த இடத்துல ஒரு கட்சி இருக்கு, இந்த கட்சி இங்கே போட்டிருக்கோம். இங்கே இருந்து இந்த லோன் பேர் இங்கே வந்திருக்கிறதுனால இங்கே ஒரு ப்ளஸ். அடுத்தது C+O CH3, இந்த இடத்துல இருந்து சிஎல் வெளியில் போயிடுச்சு. இது உள்ளே வரதுனால சிஎல் வெளியில் போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குது, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இது வெளியில் போயிடுச்சு. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, RCO C+O CH3 ஒரு எஸ்டர் சேர்மத்தை தருகிறது. அப்போ இந்த வினை நிகழுமா, இது வினை நிகழுமா, நிகழும். அப்போ இது நமக்கு சரியான ஆன்சர் கிடையாது. ஏன்னா டஸ் நாட் கிவ், ஃபர்ஸ்ட் ஒன்று கிவ் ஆன்சரை தரும், ஆகவே இது இந்த இடத்துல ஆப்ஷன் கிடையாது. ஓகே, எஸ்டரை தருகிறது. ரெண்டாவது பாருங்க, ஆசிட் அன்ஹைட்ரேட். ஆசிட் அன்ஹைட்ரேட்னா அமில நீரிலின்னு பேர், அமில நீரிலி. அதாவது 2 அமிலங்களை சேர்க்கும் பொழுது நீர் மூலக்கூறை இழந்து கிடைக்கக்கூடிய சேர்மம், அதுதான் அமிலத்தில் நீர் இல்லாத பகுதி. பாருங்க, இப்போ அதே மாதிரி போடுறோம். ரெண்டாவது ROH அமில நீரிலி, அதுலேயும் அசிட்டிக் அமிலம். ஸோ 2 மூலக்கூறு அசிட்டிக் அமிலம் எடுத்துக்க, CH3 C+O C+O CH3. 2 அசிட்டிக் அமிலத்தில் ஒரு மூலக்கூறு நீரை இழந்து கிடைக்கக்கூடியது அசிட்டிக் அமில நீரிலி. இங்கே பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி இங்கே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு கரு கவராக செயல்படும், அதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட், நியூக்ளியோஃபைலாக செயல்படுகிறது. இங்கே பாருங்க, இங்கே ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த இடமும் சேம், இங்கே டெல்டா மைனஸ், இங்கே டெல்டா ப்ளஸ். பார்சியல் டெல்டா என்பது பார்சியல் பகுதி அளவு அயனியை குறிக்கிறது. ஓகே, அப்போ இது ஒரு எலக்ட்ரான் குறை பகுதியாக செயல்படுகிறது இதுவும். அப்போ இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த எலக்ட்ரான் உள்ள வரும். அப்போ இங்கேயே போட்டுக்குவோம்.
போடும்போது என்ன நடக்குது பாருங்க, அதே மாதிரி இது வெளியில் போயிடும், இந்த எவ்வளோ இடமும் வெளியில் போயிடும். ஸோ பெஸ்ட்டு லீவிங் பாயிண்ட். அப்போ எப்படி போகுது பாருங்க, ஆர் ஓ, இந்த இடத்துல ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறோம், ப்ளஸ்ஸு சி டபுள் பாண்டு ஓ CH3, சி டபுள் பாண்டு ஓ CH3 ப்ளஸ்ஸு இது வெளியில் போயிருக்கு, எப்படி போயிருக்கு CH3 சி டபுள் பாண்டு ஓ ஓ மைனஸ். சரியா? ஸோ அசிட்டேட் அயனியாக வெளியில் போயிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடம் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, ஏன்னா இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, அந்த ப்ளஸ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான் உள்ளே வருது. அப்போ இந்த ஹெச் ப்ளஸ்ஸு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே எழுதணும் பாருங்கள், ஆர் ஓ சி டபுள் பாண்டு ஓ CH3 ப்ளஸ்ஸு CH3 COOH அசிட்டிக் அமிலம். ஸோ நமக்கு ஒரு எஸ்டரையும் ஒரு அமிலத்தையும் தருகிறது. அப்போ இந்த வினை நிகழுமா? நிகழும். ஆகவே இதுவும் சரியான ஆன்சர் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம், நன் ஆஃப் தி எபோவ் அடிச்சிடலாமா? அதுவும் நம்ம எந்த ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லும்போது இது வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, எஸ்டர் தான். அது எப்படின்னா சிம்பிள் பாருங்கள், ஆர் OH எஸ்டரை போடுங்க, ஈதர் என்பது ஆக்சிஜனை மையமாக வச்சு ரெண்டு பக்கமும் ஒரு ஆல்கைல் தொகுதி இருக்கும், அதை போடுங்க, ROR. இப்போ பாருங்க, இங்கேயும் லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கு, இங்கேயும் லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இதுவும் ஒரு நியூக்ளியோஃபைலாக செயல்படுகிறது, இதுவும் ஒரு நியூக்ளியோஃபைலாக செயல்படுகிறது. அப்போ ரெண்டு நியூக்ளியோஃபைல் இணைய முடியுமா? முடியாது. ஒரு நியூக்ளியோஃபைல் ஒரு எலக்ட்ரோஃபைலோட சேரலாம். ஆகவே சரியான ஆன்சர் சி. இந்த இதில் பொறுத்தளவில் ஈதரில் இந்த கருக்கவர் வினை நிகழாது, மற்ற ரெண்டுலையும் நிகழ்ந்து அதற்கான விளைபொருட்களை தருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிள்ளைகளா. 4வது கொஸ்டின், எ கிரிக்னாய்டு ரியேஜென்ட், தட் இஸ் a very very important scientist, கிரிக்னாய்டு. இப்படிப்பட்ட 2-3 சயின்டிஸ்ட் தான் மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சிக்கு காரணமானாங்க. ஸோ கிரிக்னாய்டு, பெர்னர் வந்து அணைவு சேர்மத்தை கண்டுபிடித்தவர், கிரிக்னாய்டு வந்து கிரிக்னாய்டு சேர்மத்தை கண்டுபிடித்தவர். இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பிறகுதான் அதிகமான சேர்மங்களை உருவாக்க முடிஞ்சு தொழில் புயற்சி நமக்கு 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதற்கு காரணமான ஒரு சயின்டிஸ்ட் கிரிக்னாய்டு. கிரிக்னாய்டு பாருங்க, இதுதான் கிரிக்னாய்டுடைய ஃபண்டமெண்டல் சேர்மம், CH3 MgBr. பாருங்க, CH3 MgBr, இதுதான் மெக்னீசியத்தினுடைய ஆல்கைல் ஹேலைடு சேர்மம். அதுதான் ஒரு ஆல்கைல் ஹேலைடு சேர்மம், மெக்னீசியத்தினுடைய ஆல்கைல் ஹேலைடு சேர்மம். என்ன செய்யறாரு பாருங்க, இதை வில் ரியாக்ட் வித் C2H5. எதோட வினைப்படுத்துறாரு? C2H5 ஒரு எத்தில் ஆல்கஹாலோடு வினைப்படுத்துறாரு. வினைப்படுத்தி and then acidified water to produce. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறாரு, ஒரு அசிடிஃபைடு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன கிடைக்கும்? அவ்வளோதான் விளைபொருள், கிடைக்கக்கூடிய விளைபொருள் பார்க்குறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஸ்டெப்பு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பிள்ளைகள். ஒரு கிரிக்னாய்டு வினைப்பொருள் எத்தில் ஆல்கஹாலுடன் வினைபுரிகிறது. புரிஞ்சு செகண்ட் ஸ்டெப்பில் H+ என்பது அமிலம், அமில நீரார் பகுத்தல், ஹைட்ராலிசிஸ், அசிடிஃபைடு வாட்டரோட வினைப்படுத்துறார். பாருங்கள், இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம இங்கே போடுறேன் பாருங்கள், CH3 MgBr, இதுதான் கிரிக்னாய்டு வினைப்பொருள். இந்த கிரிக்னாய்டு வினைப்பொருள் எதோடு வினைபுரிகிறது? எத்தில் ஆல்கஹாலோடு வினைபுரிகிறது. ஓகே, இப்போ பிள்ளைகள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கிரிக்னாய்டு வினைப்பொருளை பொறுத்தளவில் இது ஒரு பெஸ்ட் நியூக்ளியோஃபைல் அண்ட் ஆல்சோ ஒரு பெஸ்ட் பேஸ், ஒரு வலிமை சிறந்த காரமாகவும் ஒரு வலிமை மிக்க கருக்கவர் பொருளாகவும் செயல்படும். அப்போ ரெண்டு தன்மையும் இந்த கிரிக்னாய்டு வினைப்பொருளில் இருக்கு. அப்படின்னா மெக்னீசியம் எப்பொழுதுமே ப்ளஸ் சுமையாகவும் CH3 எப்பொழுதுமே மைனஸ் சுமையாகவும் இருக்கும். அப்போ இந்த மைனஸ் சுமை வரக்கூடியது நியூக்ளியோஃபைலாகவும், ப்ளஸ் சுமை வரக்கூடியது ஒரு எலக்ட்ரான் செறிவை இழுக்கக்கூடிய தன்மை. அப்போ பாருங்க, இங்கே எலக்ட்ரான் செறிவு இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் செறிவு என்ன செய்யும்? இந்த ப்ளஸ்ஸை நோக்கி நகரும், ஆக்ட் அஸ் எ பேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல
C2H5 O இந்த இடத்துல MgBr இங்க ஏற்கனவே ஒரு H இருக்கு. ஓகே, H இருக்கு. இப்போ இங்க ஒரு ப்ளஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல உள்ள லோன் பேர் இங்க போயிருக்கு, ப்ளஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் CH3 மைனஸ். ஓகே ரைட், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நிகழுதுன்னா, இங்க பாருங்க, இங்க ப்ளஸ்ஸுமே உருவாயிருக்கு. ஆகவே இந்த எலக்ட்ரான் ப்ளஸ்ஸை நோக்கி நகருகிறது, இந்த H ப்ளஸ் இந்த மைனஸை நோக்கி நகருகிறது. அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, இதுதான் விளைபொருள். இதுதான் எனது ஹைட்ராலிசிஸ், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா C2H5 O MgBr. ஓகே, ப்ளஸ் இந்த H சேரும்பொழுது என்ன கிடைக்குது, CH4 தருகிறது. இப்போ இது ஃபர்தராக இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது இங்கே H இங்கே OH. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு எந்த பொருள் தொடங்கணுமோ அந்த பொருள் கிடைக்கிறது. ப்ளஸ்ஸு MgOH ப்ளஸ் CH4, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருட்கள். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு கேள்விக்கு என்னன்னா, கிரிக்காடு வினைப்பொருளை எத்தினால்களோடு வினைப்படுத்தும் பொழுது செகண்டரி அல்லது டெர்சரி. அப்போ இங்கே பாருங்க என்ன கிடைச்சிருக்கு, இது பிரைமரி ஆல்கஹால், ஏற்கனவே நம்ம எடுத்த ஆல்கஹால். இது ஒரு ஹைட்ரோ கார்பன். அப்போ ரெண்டுமே கிடைக்கல. ஓகே, ரெண்டுமே கிடைக்கல. அப்போ இந்த ரெண்டுமே கிடையாது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆன் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுனா CHO. இந்த விளைபொருளில் எங்கேயாவது CHO குரூப் இருக்கா, இல்லை. பாருங்க, அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் பாருங்க, கீட்டோன், C+O குரூப். பாருங்க, இங்கே எங்கேயாவது இருக்கா, இல்லை. அப்போ என்னது, இதுவும் கிடையாது. அப்போ கரெக்ட் ஆன்சர் நன் ஆஃப் தி எபோ. சில இடங்களில் இந்த நன் ஆஃப் தி எபோவை கொடுத்துட்டு CH4ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்தை பொறுத்தளவில் நன் ஆஃப் தி எபோ, பட் சில இடங்களில் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருவாங்க, அல்லது மீத்தேன்னு கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு பேர் மீத்தேன். ஸோ இதுவும் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கரெக்டான ஆன்சர் இந்த இடத்தை பொறுத்தளவில் நன் ஆஃப் தி எபோ. சில இடங்களில் மீத்தேன் கொடுத்தா அந்த மீத்தேனையும் பிள்ளைகள் தெளிவாக எழுத தெரியணும். ஓகே, நன் ஆஃப் தி எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து அடிக்கடி JEE அட்வான்ஸில் கேட்க மாட்டாங்க, மெயினில் கேட்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கல் கேள்வி. அதை பிள்ளைகள் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த அஞ்சாவது கொஸ்டின். இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்படிப்பட்ட ஈக்குவேஷன் கொடுக்கக்கூடிய கேள்விகளை பார்த்தாலே பிள்ளைகள் வந்து பதட்டமாயிடுறாங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டில் அந்த ரியாக்ஷன் எந்த வினையில் நிகழ்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது ஒரு மும்மை பிணைப்பு சேர்மம், அதாவது அசிட்டிலீன். அல்லது இது எப்படி எழுதலாம்னா ஈத்தைன், ONE இருந்தாலும் அது மும்மை பிணைப்பை குறிக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும், ONE. அப்போ இது அசிட்டிலீன் சொல்லலாம் காமன் நேம், அல்லது ஈத்தைன். 2 கார்பன் இருந்துச்சுன்னா எத்திலீன் அல்லது ஈத்தேன். ஈத்தேனில் OEN குரூப், OEN மும்மை பிணைப்பு, ஈத்தைன். இப்போ என்ன நிகழ்கிறது பாருங்க, O3 பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஓசோனேற்றம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நிகழ்வுன்னு பாருங்க, CH ட்ரிபிள் பாண்ட் CH இதை ஓசோனோடு வினைப்படுத்தணும். வினைப்படுத்தும் பொழுது என்னன்னா, ஓசோனுடைய முக்கியமான பண்பு இரட்டை பிணைப்பு சேர்மங்களில் அல்லது மும்மை பிணைப்பு சேர்மங்களில் எலக்ட்ரான் புலம் அதிகமான இரட்டை பகுதி அல்லது மும்மை பகுதியில் அதுக்கு வினை நிகழ்த்தும், அதை உடைக்கும். அதுதான் அதனுடைய முக்கியமான வேலை. அப்போ என்ன நடக்குது பாருங்க, CH இதுதான் ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு இடைப்பொருள். இதுக்கு பேர் அசிட்டிலீன் ஓசனாய்டு அல்லது ஈத்தைன் ஓசனாய்டு சேர்மத்தை தருகிறது. இது ஓசனாய்டு சேர்மத்தை தருகிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது பாருங்க, என்ன போடுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடோடு போடுறோம். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடோடு போடும் பொழுது என்ன நிகழ்கிறதுனா, ஸ்டெப் ஒன் ஸ்டெப் இங்கே பாருங்க, க்ளீவேஜ் நடக்குது. இதனுடைய வேலை என்னதுன்னா ஆக்சிஜன் கார்பன் க்ளீவேஜ். பாருங்க, இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும், இது வெளியில் போயிடும். அப்போ ஆக்சிஜன் வெளியில் போயிடுது, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ என்ன கிடைக்குது பாருங்க,
CHO சிங்கிள் பாண்ட் CHO. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சில இடங்களில் இதோட முடிச்சுக்குவாங்க, சில வினாக்களில் இதோட முடிச்சுக்குவாங்க. இதோட முடிச்சிட்டுனா நமக்கு ஆன்சர் வந்து கிளை ஆக்சால். இது இதோட முடிச்சுக்குவாங்க. இது வந்து ஒரே கார்பனில் இருக்கக்கூடிய 2 ஆல்டிஹைடு லிங்கேஜ். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு இதுதான் எக்ஸ். இதை நம்ம என்ன செய்யறோம்னா ஃபர்தர் சிங்க் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இது என்னன்னா இது இட் இஸ் எ பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இந்த இடத்தை ரெடியூஸ் பண்ணும். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஒரு ஆல்கஹாலை ஆக்சிஜனேட்டம் செய்யும் பொழுது, அது பிரைமரி ஆல்கஹால்னா ஆக்சிஜனேட்டம் செய்யும் பொழுது ஆல்டிஹைடை தரும், ஆல்டிஹைடை ஆக்சிஜனேட்டம் செய்யும் பொழுது அமிலத்தை தரும். இதுக்கு ரிவர்ஸ் அப்படியே ரிடக்ஷன் ரிவர்ஸ். அப்போ இந்த ஆல்டிஹைடு பகுதி ரெடியூஸ் பண்ணும்போது எப்படி மாறுது? ஆல்கஹாலாக மாறுது. அவ்வளோதான். அப்போ இந்த இடம் 2 இடமும் ஆல்கஹாலாக மாறும். அப்போ என்ன கிடைக்கும்? CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH. இதுதான் ஈக்குவேஷன். இதில் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷன். ஸோ 4th ஆப்ஷன். ஸோ மிச்சம் கண்ணை மூடிட்டு இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் ஆப்ஷனை தேடக்கூடாது. ஈக்குவேஷன் சைடில் கிளியராக இருந்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் ஆன்சரில் இருக்கும், அதுதான் ஆன்சர். நீங்கள் மற்றதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், shall we move next question? ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஈஸியான கொஸ்டின். இது வந்து ஒரு கூற்று, அதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க. அசஷன் அண்ட் ரீசன். பாருங்கள், ஐசோபியூட்டனால். இந்த ஐசோன்னு சொல்கிற வார்த்தை வந்தாலே அது செகண்டரின்னு அர்த்தம். ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி, அக்செப்ட் ஆஃப் புரோட்டான். இதுதான் புரோட்டோனேஷன். இதுக்கு பேர் தான் புரோட்டோனேஷன். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபிகல்ட் டு புரோட்டோனேட். அப்போ எல்லாத்துலேயுமே புரோட்டோனேஷன் நடக்கும், ஆனால் ஒன்றா மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கும். கண்டிஷனாக மாற்றணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்போ எதில் நடக்கலாம், எதில் ஈஸியாக நடக்கும், எதில் நடக்காது. பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 நமக்கு ஃபெமிலியரான நேம் தான். ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபீனால். இந்த பேர்லாம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கணும். சில இடங்களில் ஃபீனால்னு கொடுத்து விட்ருவாங்க, இங்கே ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. 2வது வாட்டர். 3வது மெத்தில் ஆல்கஹால் அல்லது மெத்தனால், மெத்தில் ஆல்கஹால். அடுத்தது 4வது ஈதர், டைமெத்தில் ஈதர். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபீனால் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் த ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபீனால். இப்போ புரோட்டோனேஷன் நடக்கணும்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, த காம்பவுண்ட் ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. இந்த லோன் பேர் எலக்ட்ரான்னா இட் இஸ் ஆக்ட் இன் நியூக்ளியோஃபைல், இட் அப்செட் புரோட்டான். ஆனால் ஃபீனாலை பொறுத்தளவில் இந்த லோன் பேர் வெளிநோக்கி நகர்வதை விட பென்சீன் வளையத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி, இதுக்கு என்ன டெண்டன்சினா லோன் பேர் அட்ராக்டிவ் டெண்டன்சி டு ஃபார்ம் எ ஸ்டேபிள் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான் உள்நோக்கி நகரும். ஃபார்ம் எ ஃபீனாக்சைடு அயன் ஃபார்ம் ஸ்டேபிள் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்டேபிள் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்முடைய புரிதலுக்காக இந்த ஸ்ட்ரக்சரும் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார்ம் இயர் ஸ்டேபிள் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த லோன் பேரு ரிங்கை நோக்கி நகரும். அப்போ எங்கே போகாது? வெளியில் போக முடியாது. அப்போ ஈஸியாக இங்கே இருக்கிற, அப்போ இங்கே உள்நோக்கி நகருதுன்னா இதில் என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா இன்னொரு ப்ளஸ் உள்ளே வர முடியுமா? வர முடியாது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்ராக்ட் புரோட்டான். ஸோ புரோட்டோனேஷன் ஈஸியாக ஃபீனாலில் நடக்காது. மற்றதில் பார்ப்போமா? மற்றதை பாருங்கள், வாட்டர் H2O. இது எப்படி இருக்கும்? இங்கே லோன் பேர் இருக்குது. ஸோ அட்ராக்ட் புரோட்டான்.
ஈஸியாக கச்சு ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணி ஸோ புரோட்டோனியம் அயனி கச்சு 3O+ ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஹைட்ரோனியம் பவர்ஃபுல் ஏஜென்ட். ஸோ புரோட்டோனியம் அயனியை உருவாக்குகிறது, ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்குகிறது. அப்போ இது எளிதாக நடத்தும். அடுத்த பாருங்க ஆல்கஹால் பாருங்கள், ஆல்கஹால் மித்தில் ஆல்கஹால் CH3OH. இதுலேயும் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. இங்கே எந்த விதமான லோன் பேர் அட்ராக்டிங் டெண்டன்சி இங்கே இல்லை, வேறு மெத்தில் குரூப் தான் இருக்குது. ஆகவே இதுவும் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ CH3OH+ ஈஸியாக ஃபார்ம் ஆகும், ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஈதர் பாருங்கள், ஈதரும் அதே மாதிரி தான். ஈதரும் CH3O இங்கே லோன் பேர் இருக்கு CH3. இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல H+ஐ ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ எல்லாமே நமக்கு எளிதாக H+ஐ அட்ராக்ட் பண்ணும். காரணம் அந்த லோன் பேர் அட்ராக்டிங் டெண்டன்சியில் இருக்குது. பட் ஃபீனாலில் மட்டும் அது என்னது அட்ராக்டிங் டெண்டன்சியில் இல்லை, ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனுக்கு போகுது. ஆகவே அங்கே புரோட்டானேஷன் ஈஸியாக நடக்காது. ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் இதெல்லாம் கிடையாது. அந்த ஆப்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த முக்கியமான பின் பாயிண்ட் எல்லாமே நமக்கு புரோட்டேஷன் நடக்கும், எல்லாத்துலேயுமே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. பட் ஏன் வந்து ஃபீனாலில் மட்டும் நடக்காதுன்னா அந்த ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் கான்செப்டை மட்டும் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 8வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷிங்கான ஒரு மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்படி ஈக்குவேஷன் கொடுத்தா பிள்ளைகள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க என்பதை நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். வெறும் ஈக்குவேஷன் நீங்கள் போகக்கூடாது. தியரி படிச்சுட்டு ஈக்குவேஷனுக்கு போகும்பொழுது அந்த ஈக்குவேஷன் பார்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், a compound containing 2OH group. அப்போ 2OH group. அப்போ முதல் பாயிண்ட்டு காம்பவுண்ட் இருக்குது, காம்பவுண்டில் 2OH group இருக்குது. 2OH எங்கே இருக்குது, அதான் முக்கியமான பாயிண்ட். அட்டாச்டு வித் 1 கார்பன், சேம் கார்பனில் 2OH group அட்டாச்டு இன் சேம் கார்பன், சேம் கார்பனில் இருக்குது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு பேர் ஜெம் டயால்னு பேர். 2OH, ஆளுனா OH, டைனா 2, ஜெம்னா சேம் கார்பன். ஸோ சேம் கார்பனில் 2OH குரூப் இருந்துச்சுன்னா இதுக்கு ஜெம் டயால். இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஏன்னா ரெண்டுலேயுமே OH இஸ் பல்கி குரூப்பு அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜன் இருக்கிறதுனால அந்த டெண்டன்சி கொடுத்துட்டே இருக்கும். ஆகவே எளிதாக உடனடியாக என்ன செய்யணும்னா அது வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணி எய்தர் ஆல்டிகர் அல்லது கீட்டோனாக மாறிடும். ஓகே, அப்போ அதில் கொடுத்துருக்காங்க, வார்த்தையிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். a compound containing 2OH groups attached with 1 carbon atom is unstable. வார்த்தையிலே கொடுத்துட்டு அன்ஸ்டேபிள். நம்ம இப்போ சொல்லிட்டோம் ஏன் அன்ஸ்டேபிள்னா 2OH இருக்கிறதுனால ரெண்டுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். ஸோ அதனால் ஈஸியாக வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணி ஸ்டேபிள் காம்பவுண்டாக மாறிடும். ஆனால் which one of the following is stable? 3 கொடுத்துருக்கான், 3ல் ஏதோ ஒன்று ஸ்டேபிள் இல்லை 3மே ஸ்டேபிள் இல்லை. அதுக்கு நன் ஆஃப் த ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வார்த்தை இதெல்லாம் மெயினில் கேட்கக்கூடிய கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகளை மெயின்லேயும் கேட்பாங்க, புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிள். இங்கே சேம் கார்பனில் 2OH இருக்குது, தட் இஸ் ஜெம் டயால். ஸோ இட் இஸ் லோன் பேர் எலக்ட்ரான் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால இட் இஸ் ரிமூவ்ஸ் வாட்டர் மாலிகுல் ஈஸிலி ஃபார்ம் CH3 C+OH அசிட்டால்டிகைடை தருகிறது. அப்போ இம்மிடியட்டாக அன்ஸ்டேபிள் பொசிஷன்லேருந்து ஸ்டேபிள் பொசிஷன் மாறும். அப்போ இது அன்ஸ்டேபிள். இட்ஸ் கரெக்ட், கன்ஃபார்ம். அப்போ இது ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் சேம் கார்பனில் இருக்குது. ஸோ இங்கேயும் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிரும், ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இதுவும் அன்ஸ்டேபிள் தான், ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்போ என்ன நடக்குது, CH3 C+OH அசிட்டோனை தருகிறது. ஸோ அப்போ இதுவும் நம்முடைய ஆப்ஷன் கிடையாது. மூணாவது பாருங்கள், இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க, அதான் பிள்ளைகள் கவனிக்கணும். இந்த ஒரே ஒரு இடத்த மாற்றிருக்கான். இங்கே என்ன கொடுத்துருக்கான், CH3 கொடுத்துருக்கான், இங்கே CCl3 கொடுத்துருக்கான். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், பவர்ஃபுல் சாரி எலக்ட்ரான் அட்ராக்டிங் குரூப், பிகாஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ 3 குளோரின் பாருங்கள், கார்பன் இந்த பொசிஷனை எழுதுகிறேன். 1 குளோரின், 2 குளோரின், 3 குளோரின். ஸோ இது என்ன செய்யும், எலக்ட்ரான் அட்ராக்டிங் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல டெல்டா மைனஸ் ஃபார்ம் ஆகும்.
ஓகே, பார்ஷியலி டெல்டா மைனஸ். இப்போ இந்த டெர்மினலில் பாருங்கள், இவ்வளோ முடிச்சு. இந்த டெர்மினலில் பாருங்கள், சி ஹெச் ஓஹெச் ஓஹெச். இப்போ இங்கே எங்கே பாருங்கள், இங்கே எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆக்சிஜன். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே இழுக்கும், இந்த எலக்ட்ரான் இங்கே இழுக்கும். அப்போ இதில் டெல்டா மைனஸ் உருவாகும், இங்கே டெல்டா ப்ளஸ் உருவாகும். ஸோ ஃபார்ம் ஏ ஹைட்ரஜன் பாண்ட், ரெடி டு ஃபார்ம் ஏ ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ இந்த ஹெச் இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் குளோரினோட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணி பைண்டிங் வெரி ஸ்ட்ராங், ஈஸியாக அதை பிரேக் பண்ண முடியாது, ஹைலி ஸ்டேபிள். ஸோ ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம் 2 hydrogen bond in between hydrogen and chlorine in the same molecule, that is called as intramolecular hydrogen bonding. Intramolecular, that is within the molecule, hydrogen bond form within the molecule, so it is highly stable compound due to form hydrogen bonding. So our option is C is the correct answer. So none of the above நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட சில நுணுக்கங்கள், ஏன்னா குளோரின் இருக்கிறதுனால குளோரின் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்பு. ஸோ அப்போ எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்பானால என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அது எலக்ட்ரான் டெண்டன்சி அங்கே கூடும். இங்கே ஆக்சிஜன் இருக்கிறதுனால, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு, எலக்ட்ரான் அதிகம். ஸோ ஹைட்ரஜனில் பார்சியல் ப்ளஸ் ஃபார்ம் ஆகும். இன் பிட்வீன் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் form a hydrogen bond. Due to the formation of intramolecular hydrogen bonding, it is stable. So the option is C. Okay, students. So இந்த பாடப்பகுதியில் நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுடைய முக்கியமான வினைகளை பார்த்தோம். புரிந்து தெளிந்து திட்டமிட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக தன்னுடைய இலக்கு நோக்கி பயணிப்பார்கள். உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்கள் பயணியுங்கள். அந்த பயணம் திட்டமிட்டு சரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாடப்பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்பி விடைபெறுகிறேன். இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதற்காக நன்றி, வணக்கம்.